will be like a burning bush for God. நம்முடைய குடும்பமானது தேவனுக்கென்று எரிகிற முட்செடியாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். That's why you must dwell in a very understanding way with your wife. ஆகவே தான் உங்களுடைய மனைவியிடத்திலே விவேகத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். That's why as a wife you must learn what it means to be subject to your husband. ஆகவே தான் மனைவியா இருக்கக்கூடிய நீங்கள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Both sides. இரண்டு பக்கங்களுமே to understand each other. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். To be quick to ask forgiveness from each other. ஒருவரிடத்திலிருந்து ஒருவரை மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். You know, we can hurt one another so easily. மிகவும் எளிதாக ஒருவரை ஒருவர் நாம் காயப்படுத்தி விட முடியும், மனம் புண்படுத்தி விட முடியும். We must be very quick to say I'm sorry for what I did. நான் செய்த காரியத்துக்காக வருந்துகிறேன், மன்னித்து விடு என்று கேட்பதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். You know, supposing you accidentally step on somebody's foot. நீங்கள் தெரியாமல் யாரோ ஒருவருடைய காலில் traveling in a bus. பஸ்ஸிலே போகும்போது காலை எடுத்து வைக்கும்போது யாருடைய காலிலோ பட்டு விட்டது, நீங்கள் யாரையோ காலில் முடித்து விட்டீர்கள். Should you say I'm sorry, forgive me? மன்னிச்சிருங்க சாரி என்று சொல்லணுமா? What do you think? என்ன நினைக்கிறீர்கள்? சொல்லணுமா? You didn't do it deliberately. வேண்டுமென்றே நீ யாருடைய காலை மிதிக்கவில்லை. You didn't see. பார்க்கவில்லை, கால் இருக்குது என்று பார்க்கவில்லை. So what do you tell him? அவரிடத்தில் என்ன சொல்வீர்கள்? Do you go to him with a big explanation of conscious sin and unconscious sin and all that? இப்பொழுது அவரிடத்திலே போய் தெரிந்து செய்கிற பாவம் தெரியாமல் செய்கிற பாவம் என்றால் என்று என்ன என்று சொல்லி நீங்கள் ஒரு பெரிய லெக்சரை கொடுப்பீர்களா? Big lecture about how you did not know that he was standing there. அவர் அங்கே நிற்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்பதை குறித்து விளக்கம் சொல்ல போகிறீர்களா? Say I'm sorry. மன்னிச்சிருங்க என்று சொல்வீர்கள். Why can't you do that to your wife? ஏன் மனைவியிடத்திலே அப்படி நீங்கள் அதை செய்ய முடியவில்லை? If you can do it to some unknown stranger in a bus, முன்பின் தெரியாத ஒரு அந்நியனிடத்திலே நீங்கள் உடனே சாரி கேட்கிறீர்கள், whom you'll never see again. மீண்டுமே அவரை ஒரு காலம் பார்க்க போவதே இல்லை. Why can't you say sorry to your wife? மனைவியிடத்திலே ஏன் சாரி கேட்பதற்கு அவ்வளவு கஷ்டம்? Or to your husband? அல்லது கணவனிடத்திலே சாரி கேட்பதற்கு அவ்வளவு கஷ்டம்? You say no, it was not deliberate. அது நான் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். Yeah, I know. Even that man in the bus, you didn't deliberately stamp his foot. பஸ்ல இந்த காலை இன்னொரு காலை மிதித்தாரே, அவரும் கூட வேண்டுமென்றே மிதிக்கவில்லை. So often we hurt one another. அடிக்கடி நாம் ஒருவரை புண்படுத்தி விடுகிறோம். When you are aware of it. நாம் அறியாமலே புண்படுத்தி விடுகிறோம். When we are aware, நாம் அதை அறிந்த மாத்திரத்திலே say I'm sorry. புண்படுத்தி விட்டேன் என்று அறிந்த உடனே சாரி சொல்லுங்க. My biggest advice to married people is this. திருமணமான தம்பதியருக்கு நான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலோசனை இதுதான். Be quick to ask forgiveness from each other. ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள், துரிதமாயிருங்கள். When your partner asks forgiveness, உங்களுடைய துணை உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது, whatever sin, அது என்ன பாவமா இருந்தாலும் சரி, be quick to forgive. அதை மன்னிப்பதற்கும் துரிதமாயிருங்கள். Sometimes our pride can say, சில சமயத்திலே பெருமை உங்களுக்கு சொல்லும், let me see. மன்னிச்சிருங்கன்னு கேட்டா பாப்போம். Don't do that like that again. இனிமே இந்த மாதிரி செய்யாத, ஜாக்கிரதையா இரு. Imagine if God treated us like that. தேவன் நம்மை அப்படி நடத்திருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். Lord, please forgive me, I've done something wrong. ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று கேட்கிறீர்கள். And God said, ஆண்டவர் என்று சொல்கிறார். Let me see. பாப்போம், மன்னிக்கலாமா வேண்டாமா என்று பார்ப்போம். I'll run away in fear. பயத்திலே நான் ஓடி விடுவேன். God is not like that. தேவன் அப்படி அல்ல. As soon as I ask forgiveness, he immediately cleanses me. மன்னிப்பு கேட்ட மாத்திரத்திலே அவர் என்னை சுத்திகரிக்கிறார். He forgives. அவர் மன்னிக்கிறார். Do you want to be like God? தேவனை போல இருக்க விரும்புகிறீர்களா? Once God gave me this understanding in my heart. என்னுடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட வெளிச்சத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். You know, we use our imagination for all types of filthy things in our unconverted days. மனம் திரும்பாத நாட்களிலே அசுத்தமான ஒவ்வொரு காரியங்களையும் கற்பனை செய்வதற்கு இந்த மனதை பயன்படுத்தினோம். Why not use our imagination to think about God now that we are converted? இப்பொழுது மனம் திரும்பின பிறகு ஏன் தேவனை பற்றி நம்முடைய கற்பனை நாம் எண்ணி பார்க்க கூடாது? I do that. நான் அதை செய்கிறேன். I use my imagination to study the Bible and think about God, and I learn wonderful truths. நான் தேவனை பற்றி படிப்பு அறிந்து கொள்வதற்கும் வேதத்தை படிப்பதற்கும் என்னுடைய கற்பனை திறனை பயன்படுத்துகிறேன், அற்புதமான காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். One of the things I use my imagination for, என்னுடைய கற்பனை திறனை பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால், I imagine God listening to prayers from the earth. பூமியிலே இருந்து செய்யப்படுகிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்கிறதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். How many millions of people are praying on this earth? பூமியிலே எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 hours. 24 மணி நேரங்கள் prayer is going up. ஜெபம் போய் கொண்டே இருக்கிறது. So many sincere believers. எவ்வளவோ உண்மையான விசுவாசிகளுடைய ஜெபங்கள். Oh Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும் 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 என்ற ஜெபம் பல இடங்களில் இருந்து forgive me forgive me forgive me 24 மணி நேரங்கள் மன்னியும் மன்னியும் ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. I say, what is God saying from heaven? ஆண்டவர் வானத்திலிருந்து என்ன சொல்கிறார், பரலோகத்திலிருந்து என்ன சொல்கிறார்? Forgiven 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 forgiven.
மன்னிக்கப்பட்டாயிற்று, மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், forgiven. அவ்வளவு வேகமாக சொன்னால்தான் மன்னிக்க முடியும். மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன். Lord, ஆண்டவரே, make me like you. உம்மை போல என்னை மாற்றும். Make me like that. அதுபோல என்னை மாற்றும் ஆண்டவரே. Do you want to be like that? அதுபோல இருக்க விரும்புகிறீர்களா? Forgive people. ஜனங்களை மன்னியுங்கள். We are all imperfect people. நம்ம எல்லாருமே பூரணமற்ற மனிதர்களாக இருக்கிறோம். We hurt one another. நாம் ஒருவரை காயப்படுத்துகிறோம். If you dwell with this Almighty God, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நீங்கள் வாசம் பண்ணினீர்களானால், continual burning, அங்கே தொடர்ந்து ஒரு சுத்திகரிப்பு, you will not even waste 1 second to forgive somebody. யாரையோ ஒருவரை மன்னிப்பதற்கு ஒரு வினாடி கூட நீங்கள் தாமதமாய் செய்ய மாட்டீர்கள். மன்னிக்கப்பட்டாயிற்று. Is that the 1,000th time you did it? ஆயிராவது முறையாய் இந்த தவறை செய்கிறீர்கள். Forgiven. மன்னிக்கப்பட்டாயிற்று, மன்னித்து விட்டேன். God doesn't stop and say, yours is the 1,000th time. I better warn you now. 999 முறை செய்து விட்டாய், இப்போது செய்கிறது 1000 முறை செய்கிறாய், நான் அதை குறித்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வாரா? He doesn't keep a record. இவைகள் எல்லாம் தேவன் பதிவு செய்வதில்லை. 1,000 times now. எல்லாம் எண்ணி பார்த்து 1000 முறை ஆகிவிட்டது என்று சொல்லுகிறாரா? It says in Lamentations chapter 3. புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். You know, I am telling you how to live with this continual burning. தொடர்ந்து எரிக்கக்கூடிய இந்த ஜுவாலையிலே எப்படி தாபரிப்பது என்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Make your home like a burning bush. உடைய குடும்பத்தை பற்றி எரிகிற முட்செடியை போல மாற்ற வேண்டும். Lamentations 3. புலம்பல் 3ஆம் அதிகாரம் verse 22 and 23. 22 23 வசனம். Lord's loving kindness never ceases. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. His compassions never fail, they are new every morning. அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. God's mercies are new every morning. தேவனுடைய இரக்கமானது காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. I've thought about that. நான் இதை குறித்து சிந்தித்திருக்கிறேன். What does it mean, new mercy every morning? ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிய கிருபை என்றால் என்ன? That means not the old one repaired and given to you, it's a new one. பழைய ஒன்றை ரிப்பேர் செய்து உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை, இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுவது புதிய ஒன்று. Like the manna, new manna every day. மன்னா ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா அவளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது போல. New mercies every morning. ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கங்கள். That I understand it like this. நான் இது போல தான் விளங்கிக் கொள்கிறேன். That if I have asked God to forgive all my past sins up to yesterday, நேற்று வரை என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் till today, இன்று வரை எல்லா பாவங்களையும் ஆண்டவரே மன்னித்து விடுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். God has forgiven me completely. தேவன் முழுமையாக மன்னித்து விட்டார். Tomorrow morning, நாளைக்கு காலை when I get up, நான் எழுந்திருக்கிறேன் and I do something wrong, ஏதோ ஒரு தவறை செய்கிறேன். Maybe some small thought came, சிறிய ஒரு கெட்ட எண்ணமா இருக்கலாம். And I say, Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்கிறேன். And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், oh, that is the first time in your life that you're asking me to forgive you. உன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக என்னை மன்னியும் ஆண்டவரே என்று தான் கேட்கிறாயோ? First time. முதல் முறையாக கேட்கிறாய். I say, Lord, what about the million times I asked you in the past? ஆண்டவரே கடந்த நாட்களிலே கோடிக்கணக்கான முறை கேட்டிருக்கிறேனே ஆண்டவரே. So don't you know my word? I will not remember their sins anymore. என்னுடைய வார்த்தை உனக்கு தெரியாதா? உன்னுடைய பாவங்களை நீ நினையாதிருப்பேன். It's new. அவருடைய கிருபை புதியது. That means he does not say to me, I've kept a record now. That is the 10,000th time you did that. ஆம், இப்பொழுது நான் ஒரு பதிவேடு வைத்திருக்கிறேன். இந்த பாவத்தை நீ 10,000 முறை செய்திருக்கிறாய். That is how we speak to one another at home. இப்படி தான் நாம் வீட்டிலே ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் பேசுகிறோம். How many times I told you? எத்தனை முறை சொல்லுவது? God doesn't speak to us like that. தேவன் இப்படி நம்மிடத்திலே பேசுவதில்லை. I want to ask you, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், how many of you seriously want to be like God? எத்தனை பேர் சீரியஸாக தேவனைப் போலவே இருக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? I'm telling you what God is like. தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். Jesus came and explained what the Father is like. பிதா எப்படி இருக்கிறார் என்பதை இயேசு வந்து விளக்கி சொன்னார். That is my job also as a preacher to explain what God is like. என்னுடைய வேலை இதுதான், தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை விளக்கி சொல்வது. I want to tell you this is how God is. இப்படி தான் தேவன் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். His mercies are new every morning. அவருடைய கிருபை காலைதோறும் புதியவளாய் இருக்கிறது. He treats me as if I've never done anything wrong in my life. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை தவறே செய்யாதது போல என்னை பார்க்கிறார். Imagine if I can look at my wife as someone who's never done one single thing wrong in her life until today. இன்று வரை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறுமே செய்யாத ஒரு நபராக என்னுடைய மனைவியை நான் பார்த்தால் எப்படி இருக்கும்? You look at your wife like that from tomorrow on. நாளிலிருந்து உங்களுடைய மனைவிமார்களை அப்படி பாருங்கள். Or one another. அல்ல ஒருவரை அப்படி பாருங்கள். It doesn't mean that they've never done anything wrong. ஒரு தவறுமே செய்யவில்லை என்று ஒண்ணே பொருள் அல்ல. But you've become so much like God
that you have learned to forgive like him. நீங்கள் எவ்வளவோ தேவனை போல மாறி இப்பொழுது இப்படி மன்னிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். Get this vision that I got. எனக்கு கிடைத்த அந்த தரிசனத்தை நீங்கள் That பெற்றுக்கொள்ளுங்கள். from heaven God is saying forgiven, 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 forgiven. பரலோகத்திலிருந்து தேவன் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். I said, Lord, one